ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடே வாசம் வர அளவுக்கு கம கமன்னு வறுத்த மசாலாவோடு செஞ்ச இந்த மீன் குழம்பு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வரும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கை சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வரும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கை கருவேப்பிலை, 6லேருந்து 7 வரமிளகா. உங்கள் வீட்டில் வரமிளகா ரொம்ப காரமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு மல்லி எடுத்திருக்கேன். ஊருக்கு போகிறப்போ எங்கள் அப்பாவோட அக்கா கலாத்தம்மாவோட ரெசிபி தான் இது. அவங்க செய்கிறப்ப வீடே கம்ம கம்மன் இருக்கும். அவங்க தான் எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணாதீங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணாமையே நம்ம எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம வறுத்த அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு சேர்க்கணுமோ அவ்வளோ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணாமையே எல்லாம் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கை சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணால் போதும். மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தால் போதும். சீக்கிரம் வெந்துடும். இது வேக வேக வீட்டில் அப்படியே வாசம் கம்ம கம்மன் இருக்கும். எனக்கு இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லா இருந்தாலும் இட்லியும் மீன் குழம்பும் வேறு லெவல் டேஸ்ட்டில். சைடில் அப்படியே இட்லி ஊற்றி வச்சுட்டு மீன் குழம்பு பார்த்தா மீன் குழம்பு வெந்தாச்சு. நான் மீன் குழம்பு செஞ்சால் எங்கள் வீட்டில் மிச்சம் வைக்காமல் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.